இந்த கருப்பனின் ஆட்டத்தை களம் காணும் நேரம் வந்துவிட்டது. ஆடி வெள்ளியிலே உனக்கான வெற்றியை தருவதென்று நான் உறுதியேற்றதை நிரூபிக்கும் தருணமாக, இந்த கருப்பன் யாரென்று நீ உணர்ந்து கொள்ளும் தருணமாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உன் விதி மாறிவிட்டது. உன் தலையெழுத்தை மாற்றியமைத்து விட்டேன். இந்த கருப்பன் தருவது சாதாரண வாக்கல்ல, சத்தியத்தின் உண்மை. நியாயத்தின்படியும் தருமத்தின்படியும் என் பிள்ளைகள் என் வழி வந்து கொண்டிருக்கும் போது உனக்கு நெருக்கமான உறவே உன் வாழ்க்கையை எப்படி நாசமாக்க வேண்டும் என்று கோவில் கோவிலாக அல்லவா அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். குளம் குளமாக அல்லவா குளித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நீ இந்த கருப்பனின் பிள்ளை என்று அவர்களுக்கு புரிய வைக்கும் நேர காலம் வந்துவிட்டது. இங்கு யாருமே எனக்கு தேவையில்லை என்பதை தாண்டி என் கருப்பன் மட்டுமே எனக்கு போதும் என்ற உணர்வு உனக்குள் வந்து விட்டது. நான் இருக்க போகும் தருணத்தில் நான் உனக்கான விஷயத்தை தேடித்தர வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை கெடுத்து விட்டவர்கள் அங்கு நிம்மதியடைந்து விடலாம். உனக்கு சுபகாரியத்தை தடுத்து விட்டவர்கள் நீ அங்கு அழுவதையும் கஷ்டப்படுவதையும் கண்ணீர் வெடிப்பதையும் பார்த்து அங்கு சந்தோஷம் அடைந்து கொண்டு இருக்கலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு பொழுதேனும் நான் அதற்கு இடம் கொடுக்க போவதில்லை. நியாயத்தின்படியும் சத்தியத்தின் வழியிலும் என் பிள்ளைகள் இந்த கருப்பன் வகுத்த பாதையில் பயணித்து கொண்டு இருக்கும் போது அந்த நெருங்கிய நபர் யாரென்று அடையாளத்தை காட்டத்தான் போகிறேன். அவரோ உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க வேண்டும், உனக்கு பேரும் புகழும் கிடைக்க கூடாது என்றெல்லாம் அங்கு திட்டமிட்டு அந்த வெற்றியை பறிப்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். புண்ணியத்தை அங்கு பார்க்காமல் பாவ காலத்தை சேர்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை தானே உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் என்று சொல்லி இருக்கின்றேன். நான் அவர்களை பதம் பார்க்கும் நேரம் வந்துவிட்ட பிறகும் நீ உனக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்று நினைக்காதே. உனக்கு வெற்றியை தரக்கூடாது, உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தானே இப்படியெல்லாம் அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அங்கு வெற்றியை தருவதற்கும் இங்கு உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் தான் இந்த கருப்பன் உன்னை தேடி நான் வந்து இருக்கின்றேன். எனக்கு நீயே போதும் கருப்பா என்று எண்ணி சரணடைந்து இருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்ற அடையாளத்தை தான் காட்டப் போகிறேன். உன் மனதிற்கு நெருங்கிய நபராக இருந்து கொண்டு இருந்தாலும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு அவருக்கு எவ்வளவு பெரிய துணிச்சல் வந்து விட்டது என்று நீ நினைத்து கொள்ளலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உனக்கு வெற்றி கிடைக்கக்கூடாது என்று தானே சொன்னான். இதோ நீ கேட்ட வெகுமதியை பெற்றுக்கொள். உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று தானே நினைத்தார். இதோ நீ கேட்ட பொக்கிஷத்தை பெற்றுக்கொள். உனக்கான முடிவில் நீ தெளிவாக இருக்கும்போது நீ யாருக்காகவும் கலங்க வேண்டாம். என் பிள்ளைகள் அங்கு யாருக்கும் எந்த துரோகத்தையும் நினைக்காமல், நீ எறும்புக்கு கூட அங்கு துரோகத்தை இழைக்காமல், மற்றவர்கள் துரோகத்தையே இழைத்தாலும் அவர்களுக்கும் நல்லது செய்யப்பா என்று என்னிடம் வேண்டிக் கொள்ளும் என் பிள்ளையே, எப்படி நான் கலங்கடிப்பேன்? என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற ஆசையை நிறைவேற்றுவதற்குத்தான் நான் வந்து இருக்கின்றேன். உன்னால் நிச்சயம் முடியும் என்று உண்மையான உணர்வினை தருவதற்கு இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை செய்தாலும் தடுத்து கொண்டு இருக்கும் நபரை மட்டும் நம்பிக்கொண்டே இருக்காதே. உன்னிடத்தில் இருந்து கொண்டு உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டு இருக்கலாம் என்று, உன் முடிவை அவர் எடுத்துக்கொள்ளலாம் என்று தவறாக நினைத்து கொண்டு உனக்கு தெரியாமலே உன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். நீ என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர் நான் உனக்காக இதைத்தான் செய்கிறேன், அதைத்தான் செய்கிறேன், உன்மேல் உண்மையாக அக்கறை இருந்து கொண்டு இருப்பது போல் அங்கு உன்னை வழிவந்து கொண்டு இருக்கின்றார். நீ தவறை செய்தாலும் இது தவறுதான் என்று சுட்டி காட்டுவதற்கு பதிலாக நீ என்ன செய்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும், அதற்கு நான் வழிவந்து கொண்டு இருக்கின்றேன் என்று தவறுக்கும் அங்கு உனக்கு வழிவந்து கொண்டிருக்கும் அவரை மட்டும் நீ நம்பிக்கொண்டு இருக்காதே. அவர் என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் உன்னிடத்தில் பலிக்கவே பலிக்காது. ஆனால் அவர் நினைக்கின்ற தீமைகள் இப்பொழுது உன்னிடத்தில் பலிப்பது போல் தோன்றிக் கொண்டு இருக்கலாம். அது அவரை
அவரின் மாயை. உன்னுள் இருந்து உன்னை இயக்குபவன் இந்த கருப்பன் ஐயனாக இருக்க போகும்போது நீ எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பதற்றப்படாதே. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எதை நினைத்து நீ என்னிடம் வந்தாயோ அதற்கான நல்லதொரு தருணத்தை தருவதற்கு இந்த கருப்பனை முன்னெடுத்து கொண்டு இருக்கும்போது, உன் வெற்றி என்னால் தீர்மானிக்கப்பட்டு இருக்கும்போது வருவது வரட்டும் என்று என்மேல் பாரத்தை போட்டு உன் பொறுப்புகளில் இருந்து நீ தப்பித்து கொள்ளாமல் உன் கடமையை செய்து கொண்டே இரு. கவலையை விடும். கண்ணீரை துடைப்பதற்குத்தானே யாரும் இல்லை என்று நினைத்தாய். கருப்பன் உன் அழுகுரல் கேட்டுத்தான் வந்திருக்கின்றேன். உனக்கான வெற்றி வாங்கி சூடுவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். அதன் பிறகு சற்றும் ஏன் மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய்? உன் மனதில் இருக்கின்ற வழிகளை தாண்டி நீ ஜெயிக்கப் போவது உறுதியாகிவிட்ட பிறகு உன் மனதில் எந்த வழிகளை நினைத்தும் கலங்கிக் கொண்டு இருக்காதே, கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. உன்னுள் சிந்தித்து நிதானத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது தடுமாற்றத்தை நான் விளைவித்து விடுவேனா என் தங்கமே? அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு. எது முக்கியம் என்பதில் நீ உணர்ந்து கொண்டாலே போதும். எது இப்பொழுது உனக்கு தேவையானது என்பதை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். நிச்சயம் உன்னை விட உன் பிரச்சனைகளை பற்றி இந்த கருப்பன் அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நல்ல முடிவின் சரியான தருணத்தை தான் தருவான் என்று நீ உணர்ந்து கொண்டாலே போதும். மற்றதை இந்த கருப்பன் நான் பார்த்து கொள்வேன். கருப்பனின் நாட்டம் களை காணும் நேரத்தில் உனக்கு வெற்றியும் தோல்வியும் உன்னை வந்து சேரும் போது அதை சரிசமமாக பகுத்தறிந்து அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். வெற்றியை மட்டும்தான் எனக்கு தர வேண்டும் என்று சொல்கிறாய். அதில் ஒரு நியாயம் இருக்கின்றது. ஆனால் வெற்றியை மட்டும் தருவதனால் உன் வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யம் இருக்கின்றது? ஏற்றத்தையும் தாழ்வையும் அங்கு தாண்டித்தானே நாம் வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அந்த தாழ்வின் வீரியத்தை கடைபிடிப்பதற்கு, அந்த தாழ்வின் வீரியத்தை விட்டு விலகுவதற்கு இந்த கருப்பனின் துணை கொண்டு நீ ஏற்றத்தை மிக விரைவில் ஏறத்தான் போகிறாய் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். காலச்சக்கரத்தில் சுழன்று கொண்டு இருக்கும்போது பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பிக்கொண்டு ஆளுக்கொரு திசையில் வாய்க்கு வந்தபடியெல்லாம் உன்னை பற்றி அவதூறு படைப்பார்கள். அந்த அவதூறு பரப்பியவர்களை பற்றி நீ உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்காதே. நீ இந்த கருப்பனின் செல்ல பிள்ளை. உன்னை ஆட்டவிப்பதும் ஆட்டி படைப்பதும் இந்த அப்பன் மட்டும்தான் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். உனக்குள்ளே உனக்கான பயணத்தை நான் தொடங்கி வைத்து விட்டேன். அந்த புத்தம் புதியதொரு விடியலில் நோக்கி நீ பயணிக்கப் போகும்போது நல்லதொரு தீர்வைத்தான் உனக்கு தரப்போகிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வெற்றி வாங்கி சூடப்போகும் தருணத்தை நெருங்கி இருக்கும் போது பல்வேறு விளைவுகள் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கின்றதே. என் கண்களுக்கு எட்டும் தூரத்தில் தான் என் வெற்றி அமைந்திருக்கின்றது என்று தெரிந்துவிட்ட போதிலும் என் கருப்பா இவ்வளவு சோதனையும் வேதனையும் எனக்கு தந்து கொண்டு இருக்கின்றாய் என்று உன் மனம் தளராதே. இதோ உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பனே நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ எண்ணியபடி மனம் உள்ளத்தில் என்ன நினைத்தாயோ அதை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் வந்து இருக்கின்றேன். வருகின்ற சோதனையும் வேதனையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தை எட்டி விட்டாய். நடப்பதை பொறுத்திருந்து பார். கவலைப்பட்ட தருணத்திற்கெல்லாம் விடை கொடுக்கத்தான் இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன். உன் மனதில் என்ன நினைத்து என்னிடம் வந்தாயோ, எதை நினைத்து என்னிடம் கேட்டாயோ அதை தருவதற்கு இந்த கருப்பனை வந்து இருக்கும் போது மன மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்றுக்கொள். நீ நேசிக்கும் உறவு, நீ உன் மனதிற்கு நெருக்கமான உறவு உனக்கு கெடுதல் விளைவித்து விட்டு சென்று விட்டார்களே என்று மனம் வருந்தாதே. விட்டு விலகியவர்கள் விட்டு போனதாகவே இருந்துவிட்டு போட்டும். விலகிவிட்டு போனவர்கள் விலகி போனவர்களாகவே இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து விடாதே. அவர் உனக்கானவர்களாக இருக்கும் பட்சத்தில் எங்கே சுற்றினாலும் எப்படி இருந்தாலும் உன்னிடத்தில் தான் வந்து சேரப்போகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நடப்பதையும் நடக்கப்போ
போவதையும் இந்த கருப்பர் தீர்மானித்து கொண்டிருக்கும் போது நீ உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் தீர்மானமாக இரு. என்னை நம்பி என்னை மட்டுமே வழிவந்து கொண்டிருக்கும் என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழியை எல்லாம் தாண்டி உனக்கான பயணத்தில் வெற்றியை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். வெற்றி வாகி சூடும் தருணத்திற்கு நீ நெருங்கிவிட்ட போதிலும் எதை நினைத்து வருத்தப்படுகிறாய்? கவலைப்படாதே. நான் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்தாயோ, எந்த ஒன்றை பெறுவதற்காக நீ என்னிடத்தில் வந்தாயோ, அதையே தான் நான் தரப்போகிறேன். 18 படி கருப்பசாமியை போற்றி.